செம்ம அலை அடிக்குதா. தேங்க்ஸ் கைஸ், எனக்கு விஷ் பண்ணவங்களுக்கு நன்றி. ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் டு மீ டைம் vlogs. இன்றைக்கி நம்ம வந்துட்டு அப்படியே காலங்காத்தால் இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30-5 மணி இருக்கும். ஸோ நான் ஏஞ்சது பார்த்திங்கன்னா 4 காலுக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு எங்கடா போயிட்டுருக்கேன் அப்படின்னா, ஸோ 1 year ஆஃப் மீ டைம் vlogs. அதுக்கப்புறம் என் பர்த்டே வருதான். ஸோ அந்த ஒகேஷனுக்காக வசியம் லெஃப்ட் போயிட்டு அந்த பிடிச்ச வழியாக போயிடலாம். ஸோ அந்த ஒகேஷனுக்காக ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோஷூட் மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான், தம்பி, அதுக்கப்புறம் இன்னும் 2 தம்பிங்க, ஜுனைது, செலியன். ஸோ அப்படியே நாங்கள் கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா N4 பீச்சை பார்த்த மாதிரி போயிட்டுருக்கோம். அண்டு வழியில் பார்த்திங்கன்னா நீங்கள் பராசக்தி மூவி ரிவ்யூவில் வந்துட்டு இளமாறன் அவனை பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோடய தோஸ்த் அவனை வந்து கூப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு ஒரு ஃபோட்டோ அப்படியே இதை vlog-ஆக எடுக்கலான்றது தான் பிளான். ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டோடு போயிட்டுருக்கோம். ஏன்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே இது. ஏன்னா நான் என்ன நினச்சி ஆரம்பித்தேன்லாம் தெரியாது, பட் ஆரம்பித்தேன். அது இந்த அளவு வந்துட்டு நின்றுருக்குன்ற போது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஜென்யூனாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. இது பெருமை கிருமெல்லாம் இல்லை, நான் எதுவும் சாதிக்கல, பட் ஐ எம் வெரி ஹாப்பி வாட் ஐ டெட் அண்ட் வாட் ஐ ரிசீவ்ட். ஸோ எஸ், போகலாம். ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு அப்படியே டமால்னு நாங்கள் பார்த்திங்கன்னா விடுச்சு இங்கே வந்துட்டோம். ஆனந்த தேவா, சூர்யா. ஒரு ஆப்பம் கடை கூப்பிட்டு வந்தான். ஆப்பம் இல்லை, ஆமாம், நானே பாயான்னு கூப்பிட்டுட்டு வந்தான். அவ்வளோ ரஷ்ஷு. நாங்கள் சாப்பிடாம இப்போ ரிட்டர்ன் போகிறோம். எங்களுக்குன்னு தோசை இட்லி கடை எங்கேயாவது வந்து திறந்து வச்சா தான் உண்டு. அப்படியே நம்ம ஊருக்கு முதல் முறை வந்திருக்காங்களே நல்ல கடை கூப்பிடுவோம்னு கூப்பிட்டு வந்தேன். பார்த்தா இல்லை, ஓகே தான். இதுவும் மிஸ்டேக் இல்லை, பார்த்துப்போம். அந்த கல் ஏன் போட்டிருக்காங்க? இந்த கல் மாப்பிள்ள, அந்த கல்லெல்லாம் கடல் அலையோட வேகத்தை தடுக்கவும் அந்த மணல் அரிப்பை நிறுத்துறது, தடுக்கிறதுக்கும் ஊருக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு. கடல் என்ன சொல்லுவாங்க, அது கடற்கரை வந்து அப்படியே அரிச்சிட்டே வரும்ல, அந்த அலை வர வேகத்தில் மண்ணை இழுத்துக்கிட்டே போயிடும். ஸோ இந்த கல்லெல்லாம் போட்டாங்கன்னா அந்த அலையோட வேகத்தை தடுத்து அந்த மணல் அரிப்பை கம்மி பண்ணுவாங்க. ஸோ அப்போ பெரிய வெள்ளமோ இல்லைன்னா பெரிய மழையோ சுனாமியோ வரும்போது பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு பாதுகாப்பான நடவடிக்கைக்காக இந்த கல் அந்த வலை கட்டியிருப்பாங்க. அங்கே அந்த வலைனா சென்ஸ் அந்த கல் கொட்டியிருப்பாங்க. அதெல்லாமே அதுக்காக தான். என் கூட தான் படித்தான் இவன். இது மாஸ்டர் கேட்ட இடம் வந்து இப்படி இருக்கும். கோரமண்டல் நீங்க வந்து யாரு மாஸ்டர்? ஒரு நிமிஷம், யாரு மாஸ்டர்? இவர்தான் மாஸ்டர். ஜுனைது தான் மாஸ்டர். இல்ல ப்ரொஃபஷன் இல்லையா, சொன்னோம். அதுதான் மரியாதை. டாக்டர்ன்றீங்க, வக்கீல்ன்றீங்க, இந்த மாதிரி தான். ஜிம்மர்னு சொல்லுவோம். ஜிம்மர் மாஸ்டர் ஒரு 4 பேர் சொல்லி அதுவே வந்து நல்லா இருக்கும், புதுசாக இருக்கும், ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும், பெரிய கூட்டம் இருக்கும். மறுபடியும் டிஃபன் வாங்கி தரேன் ஏமாற்றி டீ வாங்கி கொடுத்துட்டீங்க. எனக்கு ஆல்விக்ஸு புரியுது. போட்டா நல்லா இருந்துச்சு. சத்தமாக பேசுனா கேட்கு. அப்படி ஓகே தான். ஆனால் இன்னும் எங்களுக்கு வந்துட்டு சன்ரைஸ் ஆகல. அதனால் நாங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். டீ பிரேக் அப்படியும் சொல்லலாம், அப்படியே சொல்லலாம். செலியன் வந்து சுவிட்சர்லாண்டுக்கு வந்திருக்காரு. போபரி டிஷர்ட்லாம் போட்டு அவர் நம்ம ஜானி அண்ணன் மெட்ராஸ் படத்தில் இருக்கிறதுல இப்போ வந்துட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்பாட்டு. நான் தான் இப்போ டாப்பில் இருக்கேன். காலங்காத்தால இப்படி எந்திரிச்சு நடந்து குழுக்குழுன்னு மழை வேற சாரல் அடிக்குது. அப்படியே எங்கள் கைடு எங்களை கூட்டிகிட்டு போயிருக்காரு. கைடு எங்கே போகிற? ஆனால் என்னன்னா தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சு. நீ கேட்குற கல்லெல்லாம் அது ஒரு அரைச்சின்னு போச்சு. இதுக்கு தான் வந்து அந்த கல் போடுவாங்க. அந்த கல் போடுறதுக்கு முன்னாடி அலை வந்து இன்னும் உள்ளே இருக்கும் கரை.
ஆனால் அந்த மண்ணு கால பக்கத்தில் உள்ள வந்து அரிக்க அந்த கல்ல தண்ணிக்கு போயிடுச்சு. என் முழு கைடா மாறிட்டான்டா உங்களுக்கு எல்லாமே. எனக்கு அப்படிதான். இப்போ இந்த சைடு பார்த்துட்டீங்களா காய்ஸ்? சன்ரைஸ் வந்துருச்சு. ஸோ யா we came to this place. ஸோ காய்ஸ் இந்த இடத்துக்கு தான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்திருக்கோம். நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி வந்த இடமே இதுதான். தண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு வந்துட்டு எங்களை நெருங்கி வருது. வந்துட்டு நாங்கள் ஃபோட்டோ அப்படியே எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த ஃபோட்டோ செஷன் போச்சு, வீடியோ செஷன் போச்சு. செம்ம அலை அடிக்குதா, அலை அடிக்கிறதுனால இப்போ உங்களுக்கு தெரியுது என் வாய்ஸ் எந்த அளவுக்கு கிளியராக விசிபிளாக இருக்குன்னு தெரியல. மைக் போட முடியாது, ஏன்னா தண்ணி அப்படியே நின்றுருக்கோம். செம்ம தண்ணிங்க, சூப்பர் தண்ணி. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லலாம். தெரியல, எனக்காக இந்த பசங்க வந்திருக்கிறாங்க. எனக்கு ஃபோட்டோ எடுக்கணுன்றது தான் வந்துட்டு மெயினான மோட்டிவே. ஸோ அதுக்காக இத்தனை பேர் வந்திருக்காங்க, இந்த 4 பேர். இங்கே எல்லாருக்குமே ஃபோட்டோ எடுத்துருக்கோம். நல்ல இந்த ஸ்பாட் சூப்பர் ஸ்பாட்டு. அந்த கல்லெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. இந்த இடம் வந்துட்டு நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே வந்தது. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் இளமாறன்கிட்ட சொல்லி நேற்று படத்துக்கு போகும்போது, பராசக்தி போகும்போது, அப்புறம் அவன் இந்த இடத்த சொல்லி நாங்கள் அப்படியே வந்து தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வசியம் ஏதோ பண்ணிட்டு அங்கே பாரு ஏதோ ஏறி நின்றுருக்கு. ஸோ இங்கே நம்ம பசங்க நிற்கிறாங்க, செடியனும் இளமாறனும். டுடேல வந்து பிஹைண்ட் கேமரா எடுப்பீங்களா? ஏ கால் பத்திரம் நீ என்ன நினைவே இல்லை. அவன் ஒரு நாள் நினைவே சந்தோஷப்படுகிறான். நம்ம மாப்பிள்ளை பக்காவான ஒரு நிறைய ஃபோட்டோ மாட்டியிருக்கு. நான் முடிஞ்சா அப்படி கீழே போடுறேன் பாருங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஃபுல் டு எவ்ரி திங். சூப்பரான ஒரு விஷயம். நான் அப்படியே சுனிதா காட்டுறேன். அவர் தான் அங்கே மாஸ்டர். அவர் தான் எல்லாருக்கும் ஃபோட்டோ வீடியோலாம் சூப்பராக எடுத்துருக்காரு. அவருக்கு தான் நாங்களாம் நன்றி கடன் பட்டிருக்கோம். என் கல்யாணத்துக்கு அவர் தான் நான் ஃபோட்டோகிராஃபராக கூட போகிறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லி ஆகணும். எனக்கு வந்து சீஷோர் பக்கத்தில் தான் வீடு. ஒரு வாக்கபிளே 5 மினிட்ஸ் தான். சின்ன வயசுலேருந்து கடலை பார்த்து மூஞ்சலாச்ச மாதிரி ஆயிடுச்சு. போடா இதுக்கப்புறம் பீச் பக்கம் வர்றது நினைக்கிறது இதெல்லாம் இல்லை. நான் என் கூட படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பீச் பக்கம் இல்லை, பீச் போகலாமா நாங்கள். எனக்குலாம் வெறியாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷம் கழிச்சு நான் கடலில் இறங்கி தண்ணியில் ஃபுல்லாக நினைக்கிறேன். ஒரு 10 வருஷம் மேலேயே இருக்கும். பீச்சுக்கே வரமாட்டேன், இந்த மண்ணில் காலே வைக்க மாட்டேன். பட் இந்த மொமெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு. நான் இத்தனை வருஷம் இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அந்த சர்க்கிளை பொறுத்து தான், ஃப்ரெண்ட்ஸை பொறுத்து தான். பிடிக்காதவங்களெல்லாம் போயிட்டு பீச்சை வெறுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி இனிமேலாம் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தமிழுக்கு நன்றி, ஃபஸ்ட்டுக்கு நன்றி, எங்கள் மாஸ்டருக்கு நன்றி. நீங்களே வந்து பொண்ணோட போவாதீங்க, ஃப்ரெண்ட்ஸோட. அதே தான் சொல்ல வரேன். அது நான் சொல்ல வரல, இது இவன் சொல்ல வரேன். இல்லைங்க நான் லவ் பண்ணவங்களாம் பீச்சே பிடிக்காதுங்க. அதனால நானும் ஜாலியாக பீச் பிடிக்காது. அது பொண்ணுங்க, நான் லவ் பண்ண எந்த பொண்ணுமே பீச் பிடிக்காது. ஆனால் நாங்கள் பீச்சில் தான் மீட் பண்ணிப்போம். இதை நீங்கள் நோட் பண்ண விஷயம், பொண்ணு இல்லை பொண்ணுங்க ஓகே, அது தப்பே இல்லைன்னு. அதனால் இன்னைக்கு இந்த மொமெண்ட்டை ரொம்ப சந்தோஷமாக மாற்றி கொடுத்தா தமிழ் வசீம் யாரு மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றி. சும்மா தலைவன் நினையாமே தப்பிச்சிருங்கிறான். சுவிட்சர்லாந்து செழிய நன்றி கண்டிப்பாக. தேங்க்ஸ் கைஸ். எனக்கு விஷ் பண்ணவங்களுக்கு நன்றி. இந்த வீடியோ வரும்போது யாரும் விஷ் பண்ணல, ஆனால் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ அட்வான்ஸாக தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ரொம்ப நன்றி. இந்த சேனலுக்கு எப்போவுமே உறுதுணையாக இருந்ததுக்கு நன்றி. இந்த 4 பேருக்கு நன்றி. யூனிவர்ஸ்க்கு நன்றி. நான் போயிட்டு வரேன், நான் என்ஜாய் பண்ண போகிறேன். அப்படியே போக வேண்டியதுதான்.